ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து பேசின சண்முகம் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு வந்தால் தேமுதிகலாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு குறைக்க கூடாது, அவங்களுக்கு கொடுக்க மட்டும் சீட் இருக்கு அப்படின்ட்டு ஒரு கோபத்தை ஓப்பனாக வெளிப்படுத்திட்டாரு. ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு டிஸ்பியூட்ல தான் டிஎம்கே போயிட்டு இருக்குதா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன். விஜய் சார் ஒரு விஷயம் சொன்னார், நம்ம வச்ச குண்டு அங்கங்கே பிளாஸ்ட் ஆகுதுன்னு. அது எதுவுமே ஆகலை. அவர் வச்ச குண்டு பிளாஸ்ட் ஆகியிருந்தா என்ன இருக்கணும், அங்கே பிளாஸ்ட் ஆகி அங்கேருந்து இங்கே வந்துருக்கணும். எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பண்ணலை, எதுவுமே சொல்லலை, அமைதியாக ஒரு விஷயத்த பண்ணி விட்டாப்புல. என்ன, பேரத்தை ஏற்றிப்பா, நீ ஏன் ஏலத்தில் ஏற்றுக்கப்பா, பெரிய ஏலக்கார கம்பெனி திமுக, நீங்களே ஏற்றுக்கோங்க, அவ்வளோ கட்சிக்கு செலவு பண்ணி அவ்வளோ சீட்டு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வலிமை கிடையாது, நீங்களே ஏற்றுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒயிட் எலிஃபெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த வெள்ளை யானையை அங்கே அமுச்சு விட்டார், ஒயிட் எலிஃபெண்ட்டை. இந்த ஒயிட் எலிஃபெண்ட் என்ன பண்ணோன்னா, கருப்பு எலிஃபெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஒயிட் எலிஃபெண்ட் இந்த பிக் ரூம்னு சொல்லி கார்பரேட்டர் சொல்லுவாங்க. என்னென்னா, வேலையே செய்யாமல் ஒருத்தர் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருப்பார். அவர் பார்த்தா இப்படி பார்ப்பாரு, பீனட்ஸ், பட்டர் மசாலா இப்படி சாப்பிட்டுக்கின்னு வேலை பார்க்காம வரும். அதனால ஒயிட் எலிஃபெண்ட்டை கண்டுபிடிச்சி வேலையை விட்டு எடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒயிட் எலிஃபெண்ட்டை வாங்கிட்டு வந்து அனாரிவாதத்தில் விட்டாங்க. அந்த ஒயிட் எலிஃபெண்ட் என்ன பண்ணுது, எனக்கு அவ்வளோ சீட்டு இவ்வளோ சீட்டு ராஜ்யசபா எல்லாம் வாங்குது. மற்றவங்க கேட்பாங்க, அப்பா கொடி கட்டினது நாங்கள், நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு அன்றைக்கி உழைச்சது நாங்கள், எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருந்திருக்கோம். போன தேர்தலில் 2021 தேர்தலில் திமுக தோத்துடணும்னு வேலை பார்த்தவங்க அவங்க, திமுக ஜெயிக்கணும்னு வேலை பார்த்தவங்க இவங்கள விட்டுட்டு அவங்கள நீங்கள் கூட்டின்னு வந்து உள்ளே விட்டீங்க. கேட்டால் எல்லாம் ஒரே பாஷை பேசுகிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஈவாவேலுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, பயங்கரம் அப்படி இப்படின்னு. சரி, வந்துட்டாங்க, இவங்க ஒத்துக்குவாங்களா? கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த அந்த எலிஃபெண்ட்டுங்க என்ன பண்ணும்? பிரச்சனை. இப்போ சண்முகம் அவர்கள் வெளியில் இப்படி சொல்கிறாருன்னா, அவர் கூட்டணியெல்லாம் மாற போகிறதில்ல, அவங்க அங்கே தான் இருப்பாங்க. மன வலி வேதனை இருக்குல்ல, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. சரி, இப்போ இதே மன வலி வேதனை சீட்டை குறைக்கிறீங்க, அந்த இடத்துல கம்யூனிஸ்டுக்காரங்க வேலை செய்யலைன்னா, காசுக்கு குத்து ஓட்டு வாங்குறது இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி. மக்களாக அவங்களோட பிரச்சனை இல்லை, ரத்தமும் சதையுமா இருக்கிறது தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால தான் அந்த கட்சியில் வந்து செவ்வணக்கம், செங்குருதி, ரத்தம் கொதிக்குது, இப்படி தான் இருக்கும் பேச்சு. ஊராட்சி உலையில் போடலாம், கொள்ளையடிக்கலாம், டாஸ்மாக் நடத்தலாம், 10 ரூபா பாட்டில் வாங்கலாம் கிடையாது அவங்க கொள்ளை. தொழிலாளி ஒத்துமை, மக்கள் பிரச்சனை, சமூக நீதி பேச மாட்டாங்க அதிகமாக, ஆனால் சமூக நீதி கடைபிடிப்பாங்க. பேசுறது வேற, செய்கிறது வேற. அந்த கட்சிக்கு என்ன குறை? போன வாட்டி என்ன சீட்டு கொடுத்தாங்களோ அதை கொடுத்துடுறது பெட்டர். நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஐயா முதல்வருக்கோ இல்லை கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கோ அறிவுரை சொல்கிற அளவுக்கோ இல்லை, அவங்களோட அரசியல் நாணத்துக்கு முன்னாடி நம்ம பத்திரிகையாளர்லாம் சூப்பர் ஸ்டார் பாஷையில் சொல்லலாம், ஜுஜிபி ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது தப்பு அப்படின்றது எனக்கு தெரியுது ஒரு பத்திரிகைக்காரனா. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அது தப்புன்ற அந்த ஒரு பத்திரிகைக்காரனுக்கு இருக்கிற ஒரு சின்ன சுதந்திரத்துக்குள்ளே நான் அதை பேசுகிறேன். அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா அப்படி எதனா பேசுனா டக்குன்னு ஒரு நோட்டு போட்டு எடுத்து காட்டுவாங்க, பாசிச பாஜக அப்படின்னா நியூட்ரைஸ் பண்ணுறது. யார் யாருக்கெல்லாம் கோவம் வருதோ ஒரு போர்டு எடுத்து காட்டுவாங்க, பாசிச பாஜக அப்படின்னோடனே அவங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க. எப்போல்லாம் கோவம் காஞ்சனா போய் எப்போல்லாம் வெளில வருதோ, ஒழுங்காக இருக்கிறியா அந்த ஜாடிக்குள்ளே போட்டுருவா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்போ உடனே காஞ்சனா போய் அழுவோம், வேணாம் என்னை விடுங்க, ஒரு நாள் விடுங்கன்னு. அந்த மாதிரி எப்போல்லாம் எந்த கட்சிக்கெல்லாம் காஞ்சனா போய் வருதோ அப்போல்லாம் அந்த மந்திரவாதி ஜாடி தான் பிஜேபி, ஜாடிக்குள்ளே போட்டுருவானுவாங்க. இல்லை ஜாடி வேணாம், நான் இங்கேயே இருந்துறேன். அதனால் இந்த கோவலாம் நியாயம். அடிப்படையில் தொண்டர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் மனசு விட்டுப்போம். ஒருவேளை டிஎம்டிகேக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்து நீ கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு வெறும் 0.5ல இருக்கிற ஒரு கட்சி. அதாவது எடப்பாடி பழனிசாமி பண்ண வேலை தான் அது, ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இங்கே இருந்தால் ஒரே பிரச்சனை, இதை பார்சல் பண்ணி அங்கே அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் இருக்குது அங்கே, இதுக்கப்புறம் தானே ஆரம்பமே. கூட்டணி பலமா, ரைட்டு, இப்போ எப்படி இன்னும் பலப்பத்திரம் பாருன்னு சொல்லிட்டு 2 பேர் அனுப்பிச்சிக்கிறாரு. ஒருத்தர் ஓபிஎஸ், ஒருத்தங்க பிரேமலதா விஜயகாந்த். 2 பேருமே ரொம்ப சிறந்த
என்ன சொல்கிறது, அப்படியே மக்கள் எல்லாம் அரவணைச்சு போகிறவங்க. இல்ல அதான் அவங்க குடும்பத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சார் இந்த 2 பேருமே. நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் கூட யாரும் வச்சுக்க மாட்டாங்க, தன்னோட மகனுக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க தொண்டருக்காக தான் கட்சி நடத்துகிறாங்க. அதேமாதிரி ஐயா ஓபிஎஸ் எடுத்திங்கனாலும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து பேங்க்கில் இல்லை கார்ப்பரேட் கம்பெனியில் அப்படி தான் வேலை செய்கிறாங்க. அறிஞர் அண்ணா காலத்தில் எப்படி அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே பாலிடிக்ஸ் வரல, அதேமாதிரி ஒரு அரசியல் தன்மை தான் ஐயா ஓபிஎஸும் பண்ணுறாரு. மக்கள் எல்லாம் போய் நிலத்துக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னா உடனே திறந்து விட்டுருவார் கிணத்துல இருக்கிற தண்ணியை எல்லாம். அவரும் அதே மாதிரி இந்த 2 சிறந்த கொள்கை குணாதிசயங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்காம மக்களுக்காகவே அரசியல் செய்கிற அந்த 2 முக்கியமான அந்த பொக்கிஷங்களை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நல்லவங்களை என்னால் கூட வச்சுக்க முடியாது, இவ்வளோ அரசியல் புரிதல் மக்கள் மீது அக்கறை இருக்க இவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமைகளில் என் தலைமையில் இருக்கிற அதிமுகவில் நான் ஒரு சிறியவன் எளியவன், என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால் சர்வ வல்லமை படைத்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அந்த 2 கோலி குண்டை உருட்டி விட்டார் அருணாநிதி. இப்போ அங்கே போயிருக்குது, அது இப்போ எப்போ வேணால் வெடிக்கும், வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ அதான் டிஎம்டிகே பிரேமலதாட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சும் கிடையாது, கொள்கை பிடிப்பும் கிடையாது. அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கோ இல்லை விசிகேக்கோ கொடுத்தா அது ஒரு அன்ஃபேரான பிஹேவியராக தானே இருக்கும். அது அன்ஃபேர்னஸ் நடக்கும் அரசியலில். ஒருத்தர்களுக்கு லாபமும் ஒருத்தருக்கு நஷ்டமும் வர்றது இயல்பு, அது நடக்க போகுது. அது யாருக்கு ஃபேரு யாருக்கு அன்ஃபேர்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாசிச பாஜக சொல்லிட்டு அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒன்று அதெல்லாம் சொல்லுவாங்க. கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது என்னை கையை பற்றி கொண்டு ஒரு விஷயங்கள் கேட்டார், அன்று நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அதற்காக அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காரை ஏற்றிட்டு கண்ணாடியெல்லாம் கண்ணாடியது அந்த பாட்டு ஒன்று, உள்ளுக்குள்ளே சக்கரை வத்தி ஆனால் உண்மையில் மெழுகு வத்தி பேர் வச்சது யார், அதாவது யாரோ கஷ்டப்பட்டு அழிச்சிக்கின்னு போகிறது தான் அது மியூசிக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் பாட்டு கேட்டு அப்படியே போக வேண்டியது தான். இவங்க சைடு ஒரு மாதிரி சீட் ஷேரிங்கில் ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. இப்போ பிஜேபி ஏடிஎம்கேல சீட் ஷேரிங்கில் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்களா? அது ஏன்னா அவங்க வந்து என்டிஏ ஏடிஎம்கேன்னு சொல்லி சீட்டை பிரிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே அது வந்துடுச்சா? கன்க்ளூஷன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஓகே, இதை எப்படி சொல்கிறேன்னா வெரிஃபை பண்ணும் பாஜகலையும் என்ன சொல்கிறாங்கன்னா 2060 உங்கள் தேர்தல், 2029 எங்கள் தேர்தல், 2026க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பிரகாரம் போகும். அப்படி அது பிரகாரம் போன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் பதவி மாற்றம், நயினார் அவர்கள் பதவி ஏற்றம், அதுக்கப்புறமா வந்து டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் பாஜகவோடு சேர்ந்து வர்றாரு. இந்த விஷயங்கள்லாம் பிஜேபி அதிமுக கேட்கும்போது நடக்குது, இல்லை அதிமுக இதில் ஒத்துப்போகுது, இல்லை பிஜேபி ஒத்துப்போகுது. இப்போ கூட்டணி அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, டிசம்பர்லேயே கமிட்டி போட்டாங்களா, ஜனவரியில் எங்களை யாரும் கூப்பிடலன்னாங்க, பிப்ரவரியில் நாங்கள் கோபமாக இருக்கோம் பார்த்துக்கங்க, அப்புறம் மார்ச்சில் இதுக்கு மேலே தாங்காது கூப்பிட்றா பிரவீன் சக்கரவர்த்தியா, எப்பா எவ்வளோப்பா விஜய்க்கு, ஆனால் 20 இருந்ததுன்னா டிசம்பரில் மாதத்துக்கு 10 ஏறி இப்போ 40 ஆகி போச்சு. இன்னொருத்தர் வீட்டுக்கு ஒரு ஓட்டு, உங்கள் விஜய் உயிரென வரவான் எங்களை கூப்பிட்றாரு, உயிராக போயிடுவா அப்படின்லாம் பண்ணி ராகுல் காந்தி கிட்டே போய் பேசி கனிமொழி போய் பேசி கடைசியில் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி போயிட்டாங்க. அந்த 3 சீட்டு யாருக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி போயிருக்காங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான் வாங்கி போய்க்கிறாங்க. காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு வாங்குதோ அது ஏடிஎம்கேக்கு தான் லாபம். ஓகேங்களா, இதெல்லாம் நடந்துச்சா? இப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே நடந்திருக்கலாமா? வாய்ப்புகள் இருந்திருக்கு, அதிகமான வாய்ப்புகள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு, ஐயா நான் நல்லா ஹிந்தி பேசுவேன் ஐயா, ஏக்நாத் ஷிண்டேனா நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க ஆளுங்க. இபிஎஸ்க்கும் தெரியும், அவருக்கும் ஹிந்தி பேசுகிறவங்க சைலண்ட்டாக போய் டெல்லி பார்க்குறவங்க ஏபிபி அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்காகவே வரோம் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இருந்தும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் குழு போட்டோம், எங்களை இது பண்ணலை, எங்களுக்கு 70 சீட்டு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், எங்களுக்கு நிர்பந்தம் பண்ணுறது, அது எதனா வெளியில் வந்துச்சா? இல்லை அண்ணாமலை இன்றைக்கி வந்து மனசு கஷ்டத்தில் தான் இருப்பார். ஆனால் அண்ணாமலைக்குன்னு ஒரு அரசியல் புரிதல் இருக்கா? என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு வேண்டி இந்த அண்ணாமலை ஒரு காரியகர்த்தாவாக மோடி சொல்லிட்டாரு நான் கேட்பேன், ஏன்னா நான் பிஜேபிக்காரன், அதுதான் அவரோட வெர்ஷன் சிங்கிள் லைனில். ஆமாம் தனிப்பட்ட விதத்தில் வெறுப்பு இருக்கும், அதை மீறி கட்சி வேலை செய்வேன் நான், இதில் மாற்று கருத்து இல்லை. பிரச்சனையை முடிச்சு விட்றாங்களா? அப்போது அவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மனசு மாறும்ல, சரி நம்ம 2 பேர் இருந்தது,
அண்ணாமலை கஷ்டப்படுறாரு, உழைக்கிறாரு. நான் நாளைக்கு ஜெயிச்சேன்னா நான் அண்ணாமலை யாருமே பலனை அனுபவிச்சதுக்கப்புறம் இல்லை ஒருத்தரால் பலன் கிடைக்குதுன்னும் போது அந்த அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் வந்து அவங்கள கூட வச்சுக்கும். மக்களை வேணால் ஏமாற்றுவாங்க, மக்களுக்கு எதுவும் செய்யாமல் விடாமல் பட்டநாமம் போட பார்ப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு அரசியல் ரீதியாக ஆதாயம் இருக்குன்னா விட மாட்டேன். அப்போ அண்ணாமலை நல்லா வேலை பார்க்குறாருன்னா ஆப்வியஸாக இந்த பஞ்சாயத்து இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல அதெல்லாம் சரியாகும். அப்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே பிரச்சனை இல்லை தானே, இருந்தால் பேசலாம். இப்போ நயினாரும் வந்து அதெல்லாம் மேலே அமித்ஷா பார்த்துக்குவார், இங்கே கேட்டால் அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இவர் பார்த்துக்குவார். அப்போது அமித்ஷாவுக்கும் இபிஎஸ்க்கும் தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன். பிஎம் வரும்போது பிஎம் கூட இருக்கிறாங்க, அமித்ஷா வரும்போது இங்கே வராரு பேசுகிறாரு அவங்களோட போகிறாங்க. இங்கே பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டு பேசாமல் போகிறது, மாணிக்கம் தாக்கூர் ட்வீட்டு போடுறது, சோடங்கர் ஒரு கருத்து சொல்கிறது, டெல்லியில் போய் ஹிந்தியில் பேசுறது, அதெல்லாம் இல்லை. யாருன்னா ஒருத்தர் இபிஎஸ் அமிச்சு போயிட்டு இல்லை அவ்வளோலாம் சீட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வாங்க, நாட்டாம டு பங்காளி பங்காளி டு நாட்டாம, இவங்களுக்குள்ளே ஃபோன்லேயே பேசி முடிச்சுக்கிறாங்களா? ஏன்னா 2026 உங்கள் தேர்தல், அதிமுக தேர்தல், 2029 பாஜகவோட தேர்தல். கட்சியை பலப்பத்தி என்ன பண்ண முடியும் பண்ணி வைங்க. 2029 ஐ வில் கால் த டேர்ம்ஸ். லோக்சபா பாராளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபி முடிவு பண்ணும், சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக முடிவு பண்ணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கும். அதனால் அங்கே வந்து பிரச்சனை தான். அப்போ ஏன் சீட்டெல்லாம் எண்ணிக்கை வெளிப்படுத்தலாமே சொல்லலாமே அப்படின்னா எந்தெந்த கட்சி எதிரில் யார் கொடுக்குறாங்க, எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஒன்று சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதனால் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு டைம் இருக்குது. ஓகே, எப்போது வந்து தேர்தல் வந்து 23க்கு மேலே போதோ அதுவே அதிமுகவுக்கு பாஜக கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ஒரு டைம் கொடுத்துருக்கேன். ஏன்னா எதிரி ஒருத்தர் ரொம்ப நாள் ஆவ ஆளுகின்ற அரசு மீது கெட்ட பெயர் வரும். அவங்க கொடுத்த அந்த 2000 ரூபாய் 5000 ரூபாய் காலப்போக்கில் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யதார்த்தம். மேபி அந்த அடிப்படையில் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டாக இப்போ ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி, ஃபஸ்ட்டு அதை முடிப்போம், அப்புறம் கேரளா அதை முடிப்போம், அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் வெஸ்ட் பெங்கால் லாஸ்ட் ஃபேஸ், அப்படி கூட அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. அதான் அந்த மாதிரியான கால்குலேட்டிவ் இருக்கா? அவங்க கம்ப்ளீட்டாக கேல்குலேஷன் தான். அவங்க எந்த அளவுக்கு கேல்குலேஷன் பண்ணுவாங்கன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனை கூட 18% வட்டி கட்டு, கஷ்டப்படு, ஜிஎஸ்டி கட்டு, நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன உனக்கு 18% ஜிஎஸ்டின்னு மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறவங்களுக்கே போடக்கூடியவங்க. இன்சூரன்ஸ் எப்போ உன் ஆஸ்பத்திரி சரியில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் சரியில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லை, அதனால தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோன்னா அதுக்கும் இந்த புடின்னு வரியை வாங்கிட்டு அந்த வரியை நீக்கினோன்னா உங்கள் மீது எவ்வளோ அக்கறை பார்த்துருக்கோம். அதாவது கணக்கு வழக்குன்னும் போது பாஜக வச்சுக்க முடியாது. அவ்வளோ கணக்கு வழக்கு பார்க்குற பாஜக இதில் கணக்கு வழக்கு பார்க்காம இருக்குமா? அவங்க எல்லாமே கிளியர் கட் பிளானோட தான். தே ஹேவ் எ பிளான். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் தொண்டர்கள் நிர்வாகிகள்டேருந்து எக்ஸ்ட்ரீம் அப்ரோச்சபிள் ஃபெலோவாகவே தான் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஃபெலோஷிப் படிக்கிறவங்க ஃபெலோ அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் எம்ஆர் ராதா படம்லாம் பார்த்தீங்களா, அந்த ஃபெலோ வர சொல்லு, துரை கூப்பிட்டார் சொல்லு, துரை சாரி ஒரு அப்படி தான் இருப்பார். ஓகே, ஒரு எலீட்டாக தான் இருப்பார். அவர் எலீட்டு தான் அவர். சார் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ஒரு நல்ல டைரக்டர், வெற்றி படங்களை கொடுத்தவர், அவரோட மகன். ஆனால் இவர் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் மேலே வர்றார். யார்? விஜய் சார். நல்லா டான்ஸ் ஆடுவார், கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தெல்லாம் அவர் துறையில் அவர் கஷ்டப்பட்டார். அதே கஷ்டத்தை அவர் இன்றைக்கி அரசியலில் பண்ணுறாருன்னு யாருன்னா சொல்லட்டும். அப்போ நான் பேசின கருத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். படத்தில் அவர் வந்து நிறைய நேரத்தில் ரிஹர்சல் பண்ணுவார், டான்ஸை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதுவும் நடிகை கூட டான்ஸ் ஆடுற மாதிரினா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அவர் படம்லாம் பாருங்கள், எல்லா நடிகை கூட பாருங்கள், நடிகை அசர்ற மாதிரி ஒரு நடனம் ஆடிருப்பார். கடைசியாக ஆடின ஜிமிக்கி கமல் கூட போய் படம் பாருங்கள், சூப்பராக ஆடிருப்பார் டான்ஸ். இது ஏன் எனக்கு இவ்வளோ நல்லா தெரியுது அரசியல் பேசுகிறேன்னா, நானும் விஜய் சார் ஃபேன். அதெல்லாம் அவ்வளோ எனக்கு என்னன்னா, ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆட முடியுது, அப்படி போடு பாட்டுக்கு அவ்வளோ நல்லா இடுப்பு வளைப்பெல்லாம் ஆட்டி டான்ஸ் ஆடி தருது. ஆனால் தெருவாக போய் ஓட்டு கேட்கணும் வாங்கன்னா வரமாட்டேன்றீங்க. அப்போது முரணாக இருக்குல்ல. அந்த துறையில் கஷ்டப்படுறீங்க. ஒரே ஒரு அது பேர் என்னது, தனமா, அந்த இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் கூட நடிச்சிருப்பாங்க, கில்லி, தனலட்சுமி. தனலட்சுமி கோசரம் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இங்கே அன்றாடம் தங்கச்சிமார்கள் பாலியல் சீண்டலுக்கு கஷ்டப்படுறாங்க. கனிமொழி அவர்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமல் ஆகிறாங்க. வளாத்தி குளத்தில் பிரச்சனை ஒன்று போய் நிற்கிறாங்க. யார் கனிமொழி அவர்கள்? யார்? எம்பி, அந்த தொகுதிக்கு முதலமைச்சரோட மகள், முன்னாள் முதலமைச்சரோட மகள். அவங்க அப்பாவும் பெரிய அரசியல்வாதி தான். அவங்க பிறந்து வளர்ந்த போதே அவர் ஸ்டார் ஆகிட்டார், நிறைய வாட்டி சிஎம் ஆனவர். அந்த சூழ்நிலை தான் வளர்ந்தாங்க. போய் தொகுதியில் போய் இந்த பிரச்சனையை சரி செய்யலை, பார்க்கலான்னா சிக்கலாக போயிடும்,
கனிமொழி காசு இல்லையா? ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்க முடியாது அவங்களால. இல்லை ஆள் இல்லையா, வசதி இல்லையா, என்ன இல்லை? மக்கள் கோவப்பட்டுருவாங்க. அதை சரி செய்யணுன்ற அந்த அரசியல் புரிதல் இருக்கிறதுனால வெள்ளாத்தி குளத்தில் போய் நிற்கிறாங்க. போய் நின்ன உடனே என்ன கேள்வி வருது? நிர்பயா கேஸுக்கெல்லாம் அவ்வளோ பேசுனீங்களே, பொள்ளாச்சி கேஸுக்கு அவ்வளோ பேசுனீங்களே, இதை ஒண்டி அவ்வளோவா பேச மாட்டேன்றீங்களே, அங்கே இருக்கிறவங்க கேள்வி கோவப்படுறாங்க. ஆனால் அங்கே அந்த அரசியல் ஆளுமை அதை சரி செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. மக்களோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சாந்தப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் ஒரு அரசியல் ஆளுமை. இவர் என்ன பண்ணார்? ஏன் அங்கே அந்த பாலியல் சீண்டலுக்கு அந்த குழந்தை சின்ன பெண்ணமாச்சு, அது நம்ம தங்கச்சி இல்லையா? அது நம்ம வீட்டு குழந்தை இல்லையா? உங்களோட நோக்கம் என்ன? திமுகவை எதிர்க்கிறது. அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுக்குதா? நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க? லீவ் விட்டுக்கிறீங்க. ஆனால் ஓட்டு வண்டி அதிமுக போடக்கூடாது, உங்களுக்கு போடணும். திமுக எதிர்ப்புனா நீங்கள் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு போடணும். இதை மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அவரு நினைக்கிறாங்க படத்தில் நல்லவராக நடிச்சிருக்கோம், அதனாலே வெறுமனே ஸ்க்ரீன் இமேஜுக்கு மட்டுமே ஓட்டு விழுந்துரும் நம்பி அவ்வளோதான் அது பண்ணுறேன். மானிட்டைசேஷன் கேட்டிங்க, 18% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தொழிலாளி பிரச்சனை, சாம்சங் தொழிலாளி பிரச்சனை, பரந்தூர் பிரச்சனை, மேல்மா பிரச்சனை, உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டெய்லி ஒரு நிர்பயாவா அப்படின்ற அந்த பாலியல் சீண்டல் பிரச்சனை, உங்களுக்கு மாநில சுயாட்சி சம்பந்தமான பிரச்சனை, டேம் செக்யூரிட்டி பில்லு, அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டு பிரச்சனைகள், அந்த யூனிட்டு மாதத்துக்கு, இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 20 மார்க் கட்டுரை மாதிரி எழுதிடுவார் விஜய் சார். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா போதும். உடன்குடியில் என்ன உங்களுக்கு தெரியும், நாட்டில் விவசாயிகள் பிரச்சனை என்னென்னா, பேனா எழுத்து ஏத ஆரம்பித்தான்னா 2000 மார்க் எழுதிடுவார். விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னீங்கன்னாவே போதும். விஜய் சார் எழுத ஆரம்பித்தார்னா விவசாயிகள் நாட்டின் உயிர் கண்ணு அப்படி இப்படிலாம் முதல்ல எழுதிட்டு போயினே இருப்பார். அவ்வளோ நாணம். நீங்களும் நான் ஒரு பேட்டியில் அவர் ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேன்றான்னு நினைக்கிறீங்க? அவர் அறிவுக்கு இந்த பேட்டி பத்தாதுன்னா இப்போ சொன்னீங்க பாரு. இப்போ என்னால் எவ்வளோ நேரம் பேச முடியும் உங்ககிட்ட? நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் 30 நிமிஷம் இல்லை ஒரு 50 நிமிஷம் பேச முடியும். அவ்வளோதான் எனக்கு. நான் அதுக்கு படிக்கணும், 4 பேர்கிட்ட கேட்கணும், தகவல் தெரிஞ்சுக்கணும், கடைசியாக என்ன நடந்தது, முன்னாடி பேசினதை திருப்பி பேசக்கூடாது, இவ்வளோ இருக்குது. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ தான் நாணம். அதனால் நம்ம அவ்வளோ பேசுகிறோம். அவருக்கு நாணம் இவ்வளோ, அதனால் அவர் பேட்டி கொடுக்குறது. ஏன்னா டீகோடு பண்ணணும் என்ன நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பெரிய திமிங்கலை தூக்கின்னு வந்து தொட்டிக்குள்ளே போட முடியாதுல்ல. கிட்ட போய் பார்த்தாப்பா இது திமிங்கலமே இல்லைப்பா, இது வந்து ஏதோ தாவின்னு போகிற மாதிரி தவக்கலை மாதிரி இருக்குதுப்பா, தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி நுனியும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி சும்மா இருந்த சூப்பர் ஸ்டாரை போய் பராண்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை தவக்கலை திமிங்கலோன்ட்டா இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா, திமிங்கலம் அப்படின்னு போகும்போது அப்புறம் பக்கத்தில் இருந்தால் திமிங்கலம் காலில் இப்போ தான் அந்த பருத்தி மூட்டையில் இருந்த இந்த தூக்கி அங்கே வச்சேன், அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சேன், இப்படியே அவங்களுக்குள்ளே பேசி அவங்களுக்குள்ளே டெய்லி ட்வீட்டு போட்டு, காலைல வந்து கூட்டணி இருக்குதுன்னு 4 பேர் ட்வீட்டு போடுவாங்க, சாயந்தரமாக கூட்டணி இல்லைன்னு 4 பேர் ட்வீட் போடுவாங்க. அப்புறமா வெளியில் வந்து இப்படி கை காட்டிட்டு போயிடுவார். அப்புறம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பஞ்சு டைலாக் கொடுப்பாரு. அவ்வளோதான். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.